பைரிஃபார்மிஸ் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ்ங்க. இதுலயும் வந்து பேஷண்ட் சுப்பைனா படுத்துக்கணும். ஆர்ம்ஸை வந்து சைட் ஆஃப் த பாடி வச்சுட்டு சொன்ன மாதிரி ஹிப்ஸையும் வந்து நீயும் வந்து 90 டிகிரிஸ் ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கணுங்க. 2 காலையும் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து கால் வலி சைட்டிக்கா பெயின் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த லெஃப்ட் லெக்கை வந்து தூக்கி ஃபிகர் ஆஃப் 4 அதாவது மடக்கின மேனிக்கு ஆப்போசிட் தையில வந்து நம்ம போடணுங்க. ஸோ இந்த பொசிஷனில் வந்து இந்த கையை வந்து வச்சு ஆப்போசிட் சைடில் இருக்க லெக்கை வந்து புல் பண்ணி டுவர்ட்ஸ் செஸ்ட் வந்து அப்படியே முடிஞ்ச அளவுக்கு செஸ்ட் வரையும் நம்ம வந்து புல் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த பொசிஷன்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு பைரிஃபார்மிஸ் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி அதனால வர சைட்டிக்கா பெயின் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பேக் பெயினும் நல்லா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேக் மசில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லா ஃபிளெக்ஸ் ஆகிறதுனால பேக் பெயின் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் வந்து ரிலாக்ஸ்ட் பொசிஷன்ல போயிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாங்க. ஒரு நாளைக்கு 2 ல இருந்து 3 தடவை தாராளமாக பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ்.